நல்லா பாத்துக்கிட்டு இருப்பேன். திடீர்னு ஒரு சவுண்ட் வரும். என்னடான்னு பார்த்தா பார்வதி சபரி 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 பார்வதி. ஐயோ பார்வதி எதுக்குதான் சும்மா இருந்திருக்காங்க? எனக்கு புரியல. எல்லாத்துக்கும் ஒரு பஞ்சாயத்து பண்றாங்க. அதாவது எல்லாத்துக்கும் பஞ்சாயத்து. ஆமா, நான் உட்கார மாட்டேன், சாப்பிட மாட்டேன், சாரி கேட்க மாட்டேன், இப்படி ஒரு பஞ்சாயத்து. சொல்ற மாதிரி கூட திவாகர். ஆமா, கமருதீன் மேல நேத்தி வந்து ஏங்க நான் என்ன கேக்குறேன், கமருதீன் கமருதீன் கூடயே தான் இருந்தாங்க. தொட்டானா முடியாது, நீ தொடாதப்பா டைரக்டா சொல்லு. ஜெயில என்ன பண்ணாங்க? அதான் சொல்றேன், எல்லாமே காலை போடுறாங்க. இவங்க காலை போட்டா தப்பு இல்லையா? இல்ல ஜெயில 2 பேரும் கட்டி பிடிக்காம தான் உட்கார்ந்து இருந்தாங்க மேல இருந்தாங்க. இப்ப வந்து இப்படி குறைய சொன்னா கமருதீனை காலி பண்ண முடியும். ஸோ கமருதீனை வந்து இது ஸ்ட்ராட்டஜி தான். இது வந்து கமருதீனை வந்து காலி பண்ணி விட்டா இவங்க பிளே பண்ண முடியும். கரெக்ட். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாப்புல. ஆனால் தப்பா இருக்கு, அசிங்கமா இருக்கு. என்னன்னா இப்போ இவ்வளோ நாள் அவங்க விளையாண்டதை நம்ம பார்க்குறோம், இவ்வளோ நாள் அவங்க இது பண்ணதை பார்க்குறோம். அதெல்லாம் வந்து எப்படின்னா சில இடத்துல கொஞ்சம் முகம் சுளிக்கிற மாதிரியே நடந்துச்சு நிறைய விஷயங்கள். ஸோ அப்படி இருக்கும்போது அவனை போயிட்டு இப்போ கமருதீன் நீ இப்போ பின்னாடி போய் பேசக்கூடாதுல்ல. கமருதீன் ஒரு விஷயத்த பண்ணுறாப்புல, பிடிக்கல, என்கிட்ட வந்து ஒரு மாதிரி மூவ் பண்ணுறது தப்பாக இருக்குது, இப்படிலாம் ஒரு வார்த்தையை விட்டுருக்காங்க. ஆமாம், இது வந்து எப்படின்னா மக்களுக்கு தெரியும்ல. கரெக்ட். கமருதீன் தப்பாகவே இருந்துட்டு போட்டோங்க, தப்பான ஆளாகவே இருந்துட்டு போட்டோம், அதை டைரெக்டாக சொல்லு. மூஞ்சிக்கு நேரா பேசுங்க. யாருக்கிட்டையும். ஆமா, நீ பெரிய தைரியமான பின்னாடி ஏன் பேசுறாப்புல? அதுதான் தப்பு.